ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்ப்போமா. மட்டன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். மட்டனில் வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு மட்டன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்து பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். மண் சட்டியில் தான் வந்து குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே போட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகிடுன்றதுனால பெரிய வெங்காயமே போட்டிருக்கேன். உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியுமே வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். மட்டன் குழம்பு மசாலா கூட எதுவுமே போடவே இல்லை. நம்ம நார்மலாக வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த குழம்பு வீட்டு மிளகாத்தூள் போட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி மட்டன் எல்லாமே வந்து சேர்த்தே வந்து வேக வச்சுட்டேன். இது தனியாக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோமா, அதனால் வந்து சுத்தமாக வந்து வதக்க வேண்டிய வேலைலாம் இல்லை. இந்த மாதிரி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். கொதிக்கும் போது மட்டும்தான் கரம் மசாலா தூள் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டா வந்து அது வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டு எல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையுமே வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மட்டன் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா வெந்துடும். அந்த கிரேவிலையுமே வந்து மட்டன் வந்து ஸ்மெல்லு நல்லாவே இருக்கும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வந்து நம்ம மட்டனோடு சேர்த்து அள்ளிட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ நம்ம கிண்டி விடணும். அதுலேயுமே வந்து குழம்பு மிளகாத்தூள் கலருக்கு வேணும்னா வந்து ரெட் சில்லி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்புல வந்து காரம், உப்பு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். வேணும்னா கூட நம்ம கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரசம், சாதம், மட்டன் குழம்பு, இதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.